வணக்கம், வாழ்க மகிழ்வுடன், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் IAS அகாடமி. இந்த கேள்வி சில தேர்வர்கள் கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ வந்திருக்கிற SI நோட்டிஃபிகேஷன் அல்லது வரப்போகிற போலீஸ் காவலர் நோட்டிஃபிகேஷன், இதுக்கு கண்ணாடி அணிந்தவர்கள் அப்ளை பண்ணலாமா, எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த போலீஸ் மற்றும் இராணுவம் போன்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐ கொஞ்சம் நல்ல பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் 6x6 அந்த டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது சினல் சார்ட்டு சொல்லுவாங்க. அந்த சார்ட்டில் 6x6 அப்படின்னா என்னன்னா, நீங்கள் போயிருப்பீங்க இந்த கண் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா இங்கே லெட்டர்ஸ் இருக்கும், மேலே பெருசாக இருக்கும், அதுக்கடுத்து சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கும். ஸோ ஒருத்தர் ஒரு நார்மலாக இருக்கிறவர், வாட் இஸ் 6x6னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நார்மலாக இருக்கிறவர் 6 மீட்டர் தூரத்துலேருந்து என்னெல்லாம் அவர் பார்க்க முடியுமோ அதை உங்களாலேயும் 6 மீட்டர் தூரத்துலேருந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னா 6x6ன்னு அர்த்தம். ஸோ இங்கே 6x6 வேறும். சப்போஸ் 6x12 அப்படின்னு வச்சுக்கோங்க. 6x12னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் நல்ல பார்க்கக்கூடிய ஒருத்தர் ஒரு 12 மீட்டர்லேருந்து பார்க்குறாரு அப்படின்னா, அந்த படிக்கிறத உங்களால் 12 மீட்டரில் படிக்க முடியாது. நீங்கள் அந்த சார்ட்டுக்கிட்ட ஒரு 6 மீட்டர்கிட்ட போனால் தான் படிக்க முடியும். அப்படின்னா 6x12 அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் 6x9, 6x20, 6x60 அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பவர். ஸோ நார்மலாக இது பார்த்திங்கன்னா கிட்ட பார்வைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிட்ட பார்வைனா கிட்ட போய் பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்ணாடி போட்டிருக்கீங்க போடலை, எதுக்காக, பவர் எவ்வளவு அப்படிங்கிறது இல்லை. உங்களால் 6x6 படிக்க முடிஞ்சது. அதுக்கு சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது, நிறைய பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் அந்த ஐ எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிளாஸையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம், பவர் இருந்தால். எஸ்பெஷலி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க -0.5 -1. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா பவர் தான் இருக்குது. பட் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸசைஸால் என்னதெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன் நான். சரிங்களா? நான் கண்ணாடியே போடுறதே கிடையாது. பட் பல வருடங்களுக்கு முன்னாடி கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் கொஞ்சம் இன்னும் நல்லா நான் பண்ணுறது கிடையாது. இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல உங்களுக்கு ஐசைட் கொண்டாந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாசிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது லாசிக் பர்சே பார்த்தீங்கன்னா மிலிட்ரிலே இதிலே அலவுடு. பட் லாசிக் நீங்கள் பண்ணிட்டீங்க வச்சிங்க அப்படின்னா, அந்த தடம் அந்த லாசிக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. நார்மலாக பண்ணக்கூடிய டாக்டர் டெஸ்ட்டில் அதை நார்மலாக கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ரைட். ஸோ கண்ணாடி போட்டவங்க எலிஜிபிளா அப்படின்னா அந்த டெஸ்ட் அப்போ, சரிங்களா, அந்த 6x6 நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸில் அதுக்கப்புறம் அடுத்த நாளோ அடுத்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு பவர் வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் சர்வீஸில் இருக்கலாம், சர்வீஸில் கண்டினியூ பண்ணலாம். நம்ம போலீஸ் காவலர் மற்றும் எஸ்ஐக்கு வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். போலீஸ் தேர்வுகள் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும். அதாவது காவலர் தேர்வு, பிசின்னு சொல்லக்கூடியது, போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர் மிஸ்டர் மனோஜ், நமது மாணவர். அவர் பார்த்தீங்கன்னா சிஎம் கையில் விருது வாங்கினார். எஸ்பெஷலி சைபரில் அவர் எக்ஸ்பர்ட். நமக்கு நேரடி வகுப்புகள் இருக்குது, ஆன்லைன் வகுப்புகள் இருக்குது குறைந்த கட்டணத்தில். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது வித் மெட்டீரியல்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் குறித்த தகவல்களுக்கு மட்டும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9840433955. இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் போலீஸ் எஸ்ஐ அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்புவோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், கிளாஸ் ரூம் பேட்சா, ஆன்லைனா, டெஸ்ட் பேட்சா அப்படின்ட்டு. நன்றி.